இந்த சுடர் என்னதான் மாஸ்டர் பிளான் போட்டு குட்டி காரணமே அடிச்சாலுமே கூட, நம்ம விஜய் கூட ஒண்ணு சேர்றது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது ரேணுகா செத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இத்தன வருஷமா சுடர் தான் இங்க இருந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இப்போ சுடர் வந்து நம்ம ரேணுகா மாதிரியே இருக்கிறதுனால, அவ செஞ்ச தப்புகள் எல்லாத்தையுமே இப்போ சுடர் மேல பழிய போட்டுட்டு, இங்க ரேணுகாவா செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணா. ஆனா அவ செஞ்சது தப்பு கிடையாது. நம்ம விஜய்க்கு ஒருவேளை வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா, அதாவது மல்லிய கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா, இந்த சுடர் யோசிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் வாஸ்தவமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம போர்ஜரி பண்ணாலே கடைசியில என்ன நடக்கும், ஏது நடக்கும், கண்டிப்பா அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதையுமே தெரியாம இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி என்னைக்கா இருந்தாலும் இந்த சுடரோட சுயரூபத்த வெளிய கொண்டு வரதான் போறாங்க. ஆனா அப்படி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில ஸ்டெப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சில விஷயங்கள நம்ம பண்ணி, நம்ம வந்து இந்த வாழ்க்கைய வந்து சேவ் பண்ணிக்கணும். அதாவது விஜய் கூட வந்து ஒண்ணு சேர்ந்துட்டு, அதுக்கப்புறம் விஜய் கூடயே வந்து ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாரி வந்து முடிவு பண்றாங்க. முன்னாடியே வந்து அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் வந்து ஒண்ணா இருந்துரணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கான ஏற்பாடுகள் தான் இங்க நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில இப்படி நடக்கும் அப்படின்னு சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் ஆசைப்பட்டது ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி விஜய் கூட ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, இந்த சுடர் போட்ட பிளான்னால நம்ம மல்லியும், விஜயும் ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. அதே மாதிரி இந்த சுடர் நெனச்ச மாரி இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. ஆனா கடைசியில நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட கழுத்துல தான் தாலிய கட்டப் போறாங்க. ஏன்னா, நம்ம மல்லி எல்லா உண்மைகளுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது. ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய சுடர் அப்படிங்கிறதுல இருந்து எல்லா உண்மையுமே வெளிய கொண்டு வந்துர்றாங்க. இதுல முக்கியமா வந்து ஆதாரம் தான். இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே இப்போ நம்ம மல்லியோட விஷயத்துல தலையிடாம அப்படியே 50,00,000 ஆட்டைய போட்டுட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா மல்லி கிட்ட பிரச்சனை பண்ணி, மல்லியோட வாழ்க்கை அடைய நினைச்சதுனால, இந்த சுடருக்கு இவ்ளோ பெரிய ஆப்பு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர் யாரு? ரகு யாரு? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? போலீஸ் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கக்கூடியவங்க தான் 2 பேரும் அப்படின்றதுல இருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, இப்போ போலீஸ் கிட்டயும் எல்லா ஆதாரங்களையும் ஒப்படைச்சுறாங்க. இப்போ நம்ம விஜய்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? ரேணுகா தான் தன்னோட பொண்டாட்டி. அதாவது பொண்டாட்டி நமக்கு கிடைச்சுட்டாங்க. உயிரோட தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வந்து சரி ஓகே அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா அது எதுவுமே இப்போ நடக்கல. ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி மல்லியோட கழுத்துல மறுதாலி கட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் உண்டான உறவு அந்த பந்தம் வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முறை தாலி கட்டினாலே அது பாக்கியம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்போ மறுபடியும் மறுபடியும் நம்ம மல்லியோட கழுத்துல விஜய் கட்டுற தாலி ஏறுது அப்படின்னா, உண்மையிலேயே அது அந்த ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.